ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 9/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய திதி மதியத்திற்கு மேல் சப்தமி திதி. இன்றைய யோகம் சரியில்லை. சந்திராஷ்டம ராசி ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் கேது, துலாம் புதன் சுக்கிரன், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். அலுவலகத்தில் நீங்கள் பாராட்டும் மதிப்பும் பெறுவீர்கள். அலுவலக சம்பந்தமாக சற்று அலைச்சல்கள் உண்டாக்கும். திடீர் நண்பரை சந்திப்பதன் மூலம் மனது மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நன்மைகள் உண்டு. உறவினர் வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும். மூத்த பிள்ளையால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் தனவரவு அதிகமாகவே இருக்கும். இளைய சகோதரர் வழி சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் இளைய சகோதரர்களால் சற்று சிரமங்கள் உண்டாகும். இளைய சகோதரர்களால் செலவுகளும் வந்து சேரும். 2ஆம் இடத்தில் குரு. நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். நினைத்த நேரத்தில் நினைத்த உதவி உங்களுக்கு கிட்டும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன். தந்தையாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. எதிரி தொல்லைகள் தீரும். தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும். நட்புகளை பகைக்காமல் இருப்பது நல்லது செய்யும். நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வியாபாரம் தொழில் சிறப்பாகவே இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். ஆலயம் தரிசனம் செய்வது மிகவும் நல்லது. உங்களது ராசியில் குரு இருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் பார்வையாக சந்திரன். செவ்வாய் 7ஆம் பார்வையாக சந்திரனுடன் இணைந்து இருப்பது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. தேவையில்லாமல் மனக்குழப்பங்களும் மன அமைதியின்மையும் உண்டாகும். மனதை எதிலும் தடுமாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நினைக்கும். நீங்கள் விபரீதமாக செயல்படும் சூழ்நிலையும் உருவாகும். யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீர்கள். எது செய்தாலும் உங்களுக்கு இன்று அது சற்று கலகத்திலேயே முடியும். வீண் விதண்டா வாதங்களை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் அது நம்மை நோக்கி தானாகவே வரும். எதிலும் கவனமாகவும் முடிவுகளை சாதகமாகவும் எடுக்க பழகி கொள்ளுங்கள். சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நடந்து கொள்வது என்று உங்களுக்கு நல்லது. பண விஷயமாக சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் அதிலும் கவனம் கொள்வது நல்லது. தொழில் வெற்றி உண்டு. தொழில் வளர்ச்சி உண்டு. மேன்மை உண்டு. எனினும் உங்களது கீழ் வேலை செய்பவர்களால் சிறிது சிறிது மன வருத்தம் கொள்வீர்கள். நினைத்த காரியம் நடப்பதற்கு சற்று தாமதமாகும். உங்களது மேலதிகாரிகளால் சற்று சிரமம் ஏற்படும். உடல் உபாதைகள் சற்று உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். குடும்பத்தில் மனைவியால் சிரமம் கொள்வீர்கள். மனைவி தேவையில்லாமல் கலகம் செய்வார்கள். நீங்களும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும் சூழ்நிலை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. வியாபார அலைச்சல் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டு. எதிர்பார்த்த நண்பரின் உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவும் சீராகவும் நடக்கும். எனினும் கவனம் தேவைப்படும் நேரம் இது. தூர பயணங்கள் சற்று தவிர்ப்பது நல்லது. திடீரென்று குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தனவரவு வரும் வாய்ப்பும் உருவாகும். ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு உண்டு. பெண்களால் ஆதாயம் பெறும் நாளாகவும் இருக்கும். எனினும் எதிலும் கவனமாகவும் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளவும் வாய் வார்த்தைகள் தேவையில்லாமல் சண்டை கலகங்கள் வராமல் பார்த்து கொண்டு
2 நாட்கள் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியால் சற்று சிரமங்கள் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். 9ஆம் இடத்தில் சனி, தந்தையாருக்காக உடல்நிலைக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். கால் பிரச்சனைகள் சற்று அலட்டும். தந்தை வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். தந்தையால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறி மனது சமாதானப்படும். எனினும் 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் மனைவியால் சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். மனைவி எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து பழகினால் சற்று நிம்மதி வீட்டில் கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகும். 10ஆம் இடத்தில் ராகு, தொழிலில் உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளால் சற்று சிரமம் கொள்வீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சட்டத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து மனதுக்கு நிம்மதி பிறக்கும். திடீரென்று தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் சூழ்நிலையும் உண்டு. ஒரு சிலருக்கு பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். திடீர் ஆதாயம், அரசு ஆதாயம் பெறுவீர்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. திடீர் தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில் மேன்மையுண்டு. தொழில் வெற்றி உண்டு. அயல் நாட்டிலிருந்து தன உதவி வந்து சேரும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கட்டட சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கும், வங்கி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், கல்வி சம்பந்தமான தொழில் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபமும் தொழில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. நடை பயணமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். நடைபாதையில் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் இரட்டிப்பு லாபம் பெறும். வாகன வசதி பெருகும். வாகனத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து புதிய வாகனம் கைகூடும். சிலருக்கு பூமி சம்பந்தமான தொழிலில் இருந்து வந்த தர்க்கங்கள் மாறி தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். பகைவர்களின் தொல்லைகள் மாறி அவர்களாகவே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தரும் சூழ்நிலையும் உருவாகும். வியாபார லாபம் உண்டு. வியாபார வளர்ச்சி உண்டு. வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்துடன் மனமகிழும் செய்திகள் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 6ஆம் இடத்தில், சனி 8ஆம் இடத்தில் வக்ரமாக இருப்பதால் எதிலும் சற்று நிதானமாகவே இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. விரயஸ்தானத்தில் செவ்வாய், செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லை சற்று அலட்டினாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு உள்ளதால் எதை பற்றியும் ஆராய்ச்சியும் செய்ய மாட்டீர்கள். எதை பற்றிய கவலையும் உங்களுக்கு உண்டாகாமல் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள். எதிரி தொல்லைகள் வந்தால் அதை ஈஸியாக சிரித்தபடி சமாளிக்கும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். உங்களது முகத்தை பார்த்தால் சண்டை பிடிக்க வருபவர்கள் கூட சமாதானமாகி செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். எதையும் விட்டு கொடுக்கும் குணம் உள்ள நீங்கள் சற்று வக்ரமாகவே சிந்திப்பீர்கள். விட்டு கொடுப்பது போல் மற்றவர்களுக்கு தோன்றினாலும் யதார்த்தமாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அடுத்தவர் உங்களது முகத்திற்காக விட்டு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். காசு, பணம், வரவு செலவுகள் சாதகமாக அமையும். அடுத்தவரின் பணம் உங்களிடம் வந்து சேரும் சூழ்நிலையும் உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நூல் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் மேன்மையுண்டு. தொழில் வளர்ச்சியுண்டு. எதையும் சற்று நிதானமாக பார்ப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லைகள் தீரும். வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மனைவியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சிரித்தபடி சமாளிக்கும் திறம் உங்களுக்கு உண்டாவதால் மனைவி கூட இவரிடம் பேசி பயனில்லை என்றபடி சிரித்தபடி செல்லும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். மனைவியால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீரென்ற சொத்து வழக்குகள் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் சுகமாக முடியும். பெரியவர்களால் உங்களுக்கு சுபவார்த்தை வந்து சேரும். வீட்டில் ஏற்பட்ட உறவினர்களின் கலகங்கள் மாறி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும்.
வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் மாறி வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். திடீர் ஆதாயம் தனவரவு உண்டு. பரிசு மழை கிடைக்கும். பாக்கியமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பெரிய பரிசே கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அனைத்தும் வெற்றியாகவே உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், கேது, 3ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சந்திரன். குடும்பத்தில் சில மனக்கவலைகள் வந்து போகும். மாற்றான் தாயின் பிரச்சனைகள் உங்களை அலட்டும். பயணங்கள் சற்று சாதகமான சூழ்நிலை உருவாகும். எதையும் தாங்கும் மனம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களுக்கு ஏற்பட்ட சிறு உபாதைகள், உடல் உபாதைகள் மாறிவிடும். யாருக்காகவோ கொடுத்த பணம் என்றோ கொடுத்த பணம் என்று உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட பெரியவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் மாறி மனது அமைதியாகும். நினைத்த இடத்திற்கு செல்லும் வாய்ப்பு உருவாகும். அதிகாரம் மேலோங்கும். உங்களது அதிகாரத்தால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடினாலும் பிறரின் சொல்லால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும். உங்களது முதுகிற்கு பின்னால் ஏளனமாக பேசும் சூழ்நிலையும் உருவாகும். மறைமுக எதிரிகளால் சற்றே மனக்கவலை கொள்வீர்கள். எதையும் நீங்கள் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். உங்களது அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அரசு ஆதாயம் உண்டு. உங்களது மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் நீங்கள் சற்று சிரமம் கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். பயணங்கள் வெற்றியாகும். தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டு. கால்நடைகளால், விவசாய பொருள்களால், விவசாய விளைநிலங்களால், வீடு மனை போன்ற இடம் விற்பனை செய்யும் தொழிலில், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் மிகுதியாக இருக்கும். தொழில் வளர்ச்சியுண்டு, வெற்றியுண்டு. அதிகமான லாபம் தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம், பதவி மாற்றம் போன்றவை உண்டாகும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு வந்து சேரும். ஒரு சிலருக்கு நினைத்த இடத்திற்கு மாற்றல் கிடைக்கும். பயணங்கள் வெற்றியாகும். பயணத்தால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு, தொழில் மேன்மையுண்டு, தொழில் வெற்றியுண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி உண்டாகும். நடைபாதையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு, உணவு சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபமும் தொழிலில் வளர்ச்சியும் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனமகிழும் செய்தி வந்து சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன், கேது. தலைவலி பிரச்சனை சற்று அலட்டும். உடலில் உஷ்ண நோய் சற்று தாக்கும். உடலில் சில தோல்வியாதிகள் வந்து சேரும். கண்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். அதனால் சற்று மனக்குழப்பங்களும் மன பயமும் வந்து சேரும். எனினும் கவலை வேண்டாம். உங்களது உடல் உபாதைகள் விரைவாகவே நலமாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பணம் உங்களை வந்து சேரும். 4ஆம் இடத்தில் சந்திரன். தாயாரால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். தாயாருக்கு உடல் உபாதைகள் உண்டாகும். அதற்கு மருத்துவ செலவு வந்து சேரும். தாயாரால் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். ஆதாயம் பெறுவீர்கள். அவர்கள் வழி ஏற்பட்ட சில கேஸ் வழக்குகள் அனைத்தும் சாதகமாக அமையும். இதுவரை விரோதமாக இருந்த தாய் வழி உறவினர்கள் உங்களிடம் சுமூகமாக பேசி நட்புறவு கொள்வார்கள். எதிர்பார்த்த பலன் உங்களை தேடி வரும். வெகு நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. பெண்களுக்கு ஆதாயம் பெறும் நாளாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நினைத்தபடி நீங்கள் நினைத்த இடத்திற்கு செல்லும் பாக்கியமும் உண்டாகும். வெகு நாட்களாக எதிர்பார்த்த உங்களது ஆசை விரைவில் நிறைவேறும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியும் லாபமும் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், பழைய இரும்பு சம்பந்தமான தொழில்கள், நூல் சம்பந்தமான தொழில், பேப்பர் சம்பந்தமான தொழில்கள், கால்நடை சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம், உணவு சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும்
பாக்கியமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பரிசுகள் விழும் பாக்கியமும் உண்டாகும். ஒரு சிலர் அயல்நாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளை அயல்நாட்டுக்கு அனுப்பும் யோகமும் உண்டாகும். பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் பாக்கியமும் வந்து சேரும். கல்வி கடன் தீர இன்று உங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்கும். கடன் தொல்லைகளால் அவதிப்பட்ட உங்களுக்கு அது தீரும். பாக்கியமும் உண்டாகும். திடீர் தனவரவு வந்து சேரும். தொழிலில் மேன்மையுண்டு, வெற்றியுண்டு, வளர்ச்சியுண்டு. தொழிலுக்காக புதிய வாய்ப்புகள் உருவாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறுவதால் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். ஆலய தரிசனம் செய்வதால் மனதிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். திடீரென்று குடும்பத்துடன் வெளிநாடு செல்லும் பாக்கியமும் வந்து சேரும். நினைத்த இடத்திற்கு செல்லும் யோகமும் உண்டாகும். பெண்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும் நாளாக இன்று அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்துடன் பயணம் செய்வீர்கள். வெளிநாட்டு பயணத்தால் ஆதாயம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அதற்குரிய தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகள் வழி பணம் வரலாம், உறவினர் வழி பணம் வரலாம். இதுபோன்ற பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் கேது. விரய செலவுகள் சற்று உங்களை திக்குமுக்காடவே செய்யும். எனினும் கவலை வேண்டாம். விரய செலவுகளும் சுபமாக மாறும் சூழ்நிலை உருவாகும். ராசியிலேயே புதனும் சுக்கிரன் என்ற தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி தொழிலில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் யாவும் தடையின்றி நடக்கும். உங்களது தொழிலாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய வேலையாட்களை நியமிப்பீர்கள். புதிய கிளைகள் உருவாக யோசனை வரும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் தொழில் சம்பந்தமாக பெரும் வாய்ப்பு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு உண்டு. பட்டறை தொழில் சிறக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில், உலோக சம்பந்தமான தொழில், தங்கம் இது போன்ற உலோகப் பொருள்கள் செய்யும் தொழில்களெல்லாம் வளர்ச்சியும் அதிகமான லாபமும் வந்து சேரும். நினைத்த இடத்திற்கு செல்வீர்கள். ஒரு சிலர் வியாபார நிமித்தம் அயல்நாட்டுக்கு செல்வீர்கள். வேலைவாய்ப்பு இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு வந்து சேரும் நாளாக அமையும். குடும்பத்தில் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். திடீர் தனவரவு, தன அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும். இதனால் வரை வெறுத்து சென்ற உங்களது உறவினர் உங்களை தேடி வருவார்கள். உங்களால் ஏற்பட்ட மனக்குமரர்கள் நீங்கி அவர்கள் உங்களை மன்னித்து திரும்ப வரும் யோகமும் உண்டாகும். அல்லது உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் கூட உங்களுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பி வரும் சூழ்நிலையும் உருவாகும். சூழ்நிலை காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு மாறுவார்கள். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளிநாட்டிலோ அல்லது வெளியூரிலேயோ சென்று தங்கும் சூழ்நிலை உருவாகும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சியுண்டு, மேன்மையுண்டு. நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு முறை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் சூழ்நிலையும் உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து கொள்வதால் உங்களுக்கு எதிலும் அவமானங்கள் நேரிடக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். எதையும் பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் அவசர புத்தியால் பல பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீரென்று பயணம் மேற்கொள்வீர்கள். வீட்டை விட்டு வெளியூரில் தங்கும் சூழ்நிலைகளும் உருவாகும். சூழ்நிலை உருவானாலும் நீங்கள் மனது நிம்மதியுடன் இருக்க மாட்டீர்கள். கடன் தொல்லையால் சற்று அவதிப்படுவீர்கள். கடன் தொல்லை உங்கள் கழுத்தை இருக்கும் சூழ்நிலை உருவாகும். எனினும் அதையெல்லாம் தரணம் செய்வீர்கள். உங்களது வேலையாட்களால் நீங்கள் சிரமம் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வழி தன நஷ்டங்களும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். வேலை நிமித்தம் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பயணங்களால் வெற்றியும் தனவரவும் வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் பெரியவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு
அதனால் மன வருத்தம் கொண்டு பின்பு சுமூகமாக நீங்கள் வளைய வருவீர்கள். நண்பர்களை பகைத்து கொள்ளும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். மன அமைதியுடன் இருப்பது நல்லது, தியானங்கள் செய்வது நல்லது. எனினும் நீங்கள் தியானம் செய்ய மாட்டீர்கள். உங்கள் மனது எப்பொழுதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எவரிடம் வம்பு வழக்கு செய்யலாம் என்று கோபத்துடன் சுற்றி வருவீர்கள். திடீரென்று சமாதானமாகவும் விடுவீர்கள், திடீரென்று கோபித்தும் கொள்வீர்கள். உங்களை திருத்துவதற்கு நீங்களே முயற்சி செய்தால் ஒழிய உங்களது கோபமும் மாறாது. தேவையில்லாத சண்டை பிரச்சனைகளுக்கு காரணமே நீங்களாக இருப்பீர்கள். நல்ல மனது இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களது நல்ல மனதால் நீங்கள் அனைவருக்கும் பயன் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு நீங்கள் கேட்டால் கொடுப்பீர்கள், ஒரு சிலருக்கு நீங்கள் கேட்காமலேயே கொடுப்பீர்கள். நல்ல மனதும் உங்களுக்கு இருக்கிறது, தேளை போன்ற குணமும் உங்களுக்கு உள்ளதால் எதையும் கவனமாகவும் அனைவரும் நமக்கு வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் வந்தால் அனைத்தும் உங்களுக்கு சுகமாகவும் சுலபமாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கும் சூழ்நிலை உருவாகாமல் பார்த்து கொள்ளவும், கணவன் மனைவி கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும், பெரியவர்களிடத்தில் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். வியாபாரத்தில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள். தொழிலை வளர்த்தும் சூழ்நிலை உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்பை உருவாக்கி தரும். நண்பர்களுடன் எப்போதும் கலகம் செய்வீர்கள். வாகன வசதி ஏற்படும். புதிய வாகனம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகளால் அதை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சி என்பது நீங்களே வகுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் மனதை நீங்களே குழப்பிக்கொள்ளாமல் நன்றாக அதை நல்ல பலனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு பயங்கரமான லாபங்களும் மன நிம்மதியும் வந்து சேரும். குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி உண்டு, தொழில் மேன்மை உண்டு. தனுஷ் ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன் உள்ளார். 3ஆம் இடத்தில் சனி, 4இல் ராகு. தாயாருக்கு சற்று தலைவலி பிரச்சனைகள் ஓங்கும். அடுத்தவரின் வார்த்தைகளை மதிக்கும் நீங்கள் அது சரிதானா என்று யோசனை செய்து அதன் பின் உங்களது குணத்தை மாற்றிக்கொள்ளவும். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் அதைத்தான் முதலில் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் தீர்மானமான முடிவை நீங்கள் எடுப்பதன் மூலம் சில பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வு காண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். தொழில் நிமித்தம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு மிகுதியான லாபம் கிட்டும். தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டு. அரசு வழி உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று மனசங்கடம் தரும் நாளாகவே அமையும். உங்களது அதிகாரிகளால் நீங்கள் சற்று சிரமம் கொள்வீர்கள். மறைமுக எதிரி தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும். அதையெல்லாம் தரணம் செய்யும் சூழ்நிலையும் உண்டாகும். வாய் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத கோபங்கள் உங்களது மனதையும் உடலையும் பாதிக்கும் சூழ்நிலையும் உண்டாகும். அமைதியாக செல்வது இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். 6ஆம் இடத்தில் குரு, 7இல் செவ்வாய். 7ஆம் இடத்து செவ்வாய் 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பதால் வாய் வார்த்தைகளில் சற்று கவனம் கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எனினும் கவலை வேண்டாம், அனைத்தும் நலமாகவும் நன்றாகவே நடக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி வியாபாரம் சாதகமான சூழ்நிலையை தரும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டு. தொழில் வளர்ச்சி வெற்றி பெறும். சிறு வியாபாரிகளுக்கெல்லாம், வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இடம் விஷயமாக ஏற்பட்ட தர்க்கம் மாறி சுலபமான கேஸ் வழக்குகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். மகிழ்ச்சியாக வளைய வருவீர்கள். மகர ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சனி, 3இல் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6இல் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன், கேது. எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பாகியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரன் இணைவது உங்களுக்கு மிகவும் பாகியத்தை அள்ளித்தரும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிட்டும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஆசை நிறைவேறும். எதிர்பார்த்த பலன்களால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் திக்குமுக்காடுவீர்கள். குடும்பத்துடன் வெளியூர், வெளிநாடு அல்லது ஆலய தரிசனங்கள், நீங்கள் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். திடீர் பாக்கியங்கள் கைவரும். திடீர் தனவரவு வந்து சேரும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் உண்டு.
வாகனத்தால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். நினைத்த காரியம் இது நாள் வரை நடக்கவில்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு அது நிறைவேறும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பல வழிகளிலிருந்து உங்களுக்கு வரும். நானா விதத்திலும் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவும் சீராகவும் தனவரவும் அதிகமாகவும் இருக்கும். தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டு. தொழில் நிமித்தம் நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்வதன் மூலம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். திடீர் ஆதாயங்கள் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த நேரத்தில் நினைத்த நபரின் உதவி கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த செய்ய இருக்கும் தொழிலுக்கு அவர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் விதமாகவே இருக்கும். உறவினர் வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் சற்று செலவையும் அள்ளித்தரும். எனினும் கவலைப்பட தேவையில்லை. மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் சுகமாகவும் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். நன்றாக சிறப்பான நாளாக என்று உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு, 5இல் செவ்வாய், 7ஆம் பார்வையாக செவ்வாய் சந்திரனை பார்ப்பதால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு மனைவி வழி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருப்பீர்கள். அதை கடவுளிடமாக இருக்கலாம் அல்லது அரசு வழியாக இருக்கலாம். அந்த எண்ணம் நிறைவேறும். புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். அதற்குரிய மருத்துவ உதவியால் உங்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேறும். உடல் உபாதைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ உதவி மூலம் தீர்வதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கால்நடைகள் பெருக்கம் அதிகமாக இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடை மூலம் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். லாபம் மிகுதியாக இருக்கும். கட்டட சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நில சம்பந்தமான தர்க்கங்கள் மாறி சுமூகமான பலன் அள்ளித்தரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும் நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் நாளாக என்று உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துடன் பயணம் செய்ய யோசனை செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். பழைய வீட்டை புதுப்பிக்கவோ அல்லது பழைய வீடு இருக்கட்டும் புதிய இடம் வாங்கினதில் வீடு வைக்கவோ அல்லது பழைய வீட்டை அங்கேயே இருக்க செய்துவிட்டு புதிய வீடு புதிய நிலம் வாங்கும் யோசனைகளும் உருவாகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் தீரும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடும். யோகமும் வந்து சேரும். உறவினர் வருகை மனமகிழ்ச்சி தரும். திடீர் சுப செய்தி இல்லத்தில் உண்டாகும். எதிர்பார்த்த செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் சுகமாகவும் இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில் லாபம் உண்டு, மேன்மையுண்டு. தொழில் வளர்ச்சி இரட்டிப்பு லாபம் தொழிலில் உங்களுக்கு வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. வாகனம் வாங்கி விற்பது தொழில்களெல்லாம் இரட்டிப்பு லாபமும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியானதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி கடலில் ஆடும் விதமாக உங்களது ராசிக்கு அனைத்தும் பாக்கியங்கள் வந்து சேரும் நாளாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட நீங்கள் இரட்டிப்பு மனமகிழ்ச்சியுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு மகா பாக்கியம் கைவரும். ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாக்கியங்கள் என்பது பரிசு புதையலே கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகும். அது மகா பாக்கியமாக உங்களுக்கு அமைவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். 3ஆம் இடத்தில் குரு, 4இல் செவ்வாய். நீங்கள் நினைத்த காரியம் பூமி சம்பந்தமாக இடம் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் வெற்றி பெறும். கட்டட சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு எல்லாம் அது
கட்டடம் முறையாக நடக்கவில்லையே, வீடு கட்டும் தொழில் பாதையில் நின்று விட்டதே என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பணம் பற்றாக்குறை தீர்ந்து அந்த பணம் வரும் யோகமும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இன்று கிடைக்கும். நண்பர்கள் வழி ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் ஒற்றுமையாக வெளியூர் வெளிநாடு செல்லும் பாக்கியமும் உண்டாகும். குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட சலசலப்பு நீங்கி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். 9ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன். தந்தையார் வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். தந்தை வழியால் ஏற்பட்ட சொத்து தர்க்கங்கள் நீங்கி சொத்து உங்களது பெயருக்கு மாற்றும் யோகமும் வந்து சேரும். தந்தையாருக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகி குடும்ப சூழ்நிலை சாதகமாக அமையும். பிரிந்து சென்றவர்கள் அவர்களாகவே மனம் திரும்பி வருவார்கள். தொழிலில் வெற்றியுண்டு, வளர்ச்சியுண்டு. அரசு தொழில்களில் சிறப்பான பலன்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் வெற்றியுண்டு, தொழில் வளர்ச்சியுண்டு, மேன்மை உண்டாகும். வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன வசதி ஏற்படும். தொழிலில் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாவதால் மனமகிழ்ச்சியுடன் குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும். கணவன் மனைவி உறவு முறை நன்றாகவே இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.